சில படங்கள் வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக வரும், சில படங்கள் வசூலுக்காக வரும். ஆனா ரொம்பவே ரேரான ஒரு படம் அவருடைய வாழ்க்கையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்ப சென்னையில நடந்திருக்கு. சென்னை KK நகரை சேர்ந்த 8 வயது சிறுமி தனது அப்பாவோட சமீபத்துல ஜனநாயகன் படத்தை பார்த்திருக்காங்க. அந்த படத்துல பள்ளி மாணவர்கள் கிட்ட குட் டச் பேட் டச் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் காட்சி இருந்திருக்கு. யாராவது தவறா நடந்துகிட்டா பயப்படாம அம்மா கிட்டயோ இல்ல பெரியவங்க கிட்டயோ சொல்லணும் அப்படின்னு அந்த காட்சியில சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பல நாட்களா மனசுல வச்சிருந்த பாலியல் தொல்லை குறிச்சு அந்த சிறுமி தனது அப்பா கிட்ட சொன்னதாகவும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதையடுத்து புகாரின் அடிப்படையில தொடர்புடைய நபர் போக்சோ சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் இப்போ சோசியல் மீடியால பரவலா பேசப்பட்டு வருது. ஒரு திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய விழிப்புணர்வு காட்சி ஒரு குழந்தைக்கு உண்மையை வெளியில சொல்லும் தைரியத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. பொதுவா இது போன்ற பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாகும் பல குழந்தைகள் பயம், மிரட்டல் இல்ல குழப்பம் காரணமா எதையுமே வெளியில சொல்லாம இருப்பாங்க. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு உடல் பாதுகாப்பு, குட் டச் பேட் டச் பத்திய விழிப்புணர்வை பெற்றோர்களும் சரி பள்ளியில இருக்கக்கூடியவங்களும் அது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நிபுணர்கள் வலியுறுத்திட்டு வராங்க. இந்த சம்பவம் ஒரு விஷயத்தை சொல்லுது. சரியான நேரத்துல சொல்லப்படும் ஒரு விழிப்புணர்வு ஒரு குழந்தையோட வாழ்க்கைய பாதுகாக்க முடியும் அப்படின்னு. இந்த நியூஸ பத்திய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.